அம்மா வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சனிக்கிழமை. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் சுண்டக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு கிரேவி எனக்காக வச்சுருக்கேன். சரியா? குருமான்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும். பார்த்தா மட்டன் குழம்பாட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் கேரட்டு பீன்ஸ் பொரியல். ஓகேவா? எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா சாப்பிட வாங்க. சரியா? உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குழம்பு எடுத்து கொதிக்க வைக்கிறாங்களப்பா. அப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, எப்பவுமே வந்து வெங்காயத்தை போட்டு நம்ம தாளிக்கிறோம்னா வெங்காயத்தை நல்லா மெருனாக வதக்கிடணும். வெங்காயம் வேகாமல் அந்த குழம்பு தாளிக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு குழம்பு வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும். 3 மணிக்கெலாம் குழம்பு கெட்டு போயிடும். அதனால என்ன செய்யணும்னா, நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மெரூன் கணக்காக வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு குழம்பு இறக்குனீங்கன்னா குழம்பு சீக்கிரமே கெடாது. நேற்று பாருங்கள், நான் காலை வச்சு சாம்பார் நைட்டு வரைக்கும் கெடவே இல்லை. நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் சூடு பண்ணேன். அது மாதிரி குழம்புலாம் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கெடாது. சரியா? நல்லா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்மீக தகவல் என்னென்னா, நேற்று மேசராசிக்கு சொன்னேன், இன்றைக்கி ரிஷபத்துக்கு சொல்கிறேன். ரிஷபராசி பொறுத்தவரை வந்து 3 நட்சத்திரம் ரிஷபராசிக்கு. ஒன்று வந்து ரிஷபத்துக்கு வந்து மிருகசிரீஷம், ரெண்டாவது வந்து இது ரோகிணி நட்சத்திரம். சரியா? ரோகிணி நட்சத்திரம் பொறுத்தவரை எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி கிருத்திகை 4வது பாதம் வரும் ரிஷபத்தில். கிருத்திகை தான் இது சொல்லிட்டேன். அதனால் ரோகிணிக்கும் மிருகசீரிஷத்தை பற்றி சொல்கிறேன். ரோகிணி நட்சத்திரம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிருகம் என்னென்னா, ரோகிணிக்கு ஆண் நாகம். ஆண் நல்ல பாம்பு என்ன செய்யும்? யாரையும் சீண்டாது. ஆனால் அவங்க போய் அடிக்க போனாதே சீண்டும். அதே மாதிரி தான் ரிஷபராசிகரை பொறுத்தவரை. அவளை பொறுத்தவரை யாரையும் வந்து வீண் வம்புக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒதுங்கிடுவாங்க. சரியா? அந்த மாதிரி நல்ல பாம்பை வச்சு நீங்கள் நம்ம கணக்கு போடுவோம். அப்புறம் மிருகசிரீஷம் வந்து சாரப்பாம்பு பொறுத்தவரை எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டு பார்வை. அது எப்படி வந்து அது கடித்தாலும் விஷம் ஏறாது. சாரப்பாம்பு ரிஷபராசி பொறுத்தவரை பாருங்கள், அவங்களுடைய குணம் மாதிரியே தான், அதுக்கேற்ற மாதிரியே தான் வரும். சரியா? பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நாளைக்கு வந்து மிதுன ராசிக்கு என்ன உரிய நட்சத்திரத்துக்கு என்ன மிருகங்கிறத நாளைக்கு தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதா? வாழ்க வளமுடன்ப்பா. நல்லா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணுங்கள் அம்மாச்சிக்கு. நான் அதே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? டெய்லியும் சொல்கிறேன். ரெண்டாவது புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப அடுத்து என்னென்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? வாழ்க வளமுடன்.